மேலறை தியானம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லிசா ஸ்டக்போல், விஸ்கன்சின், USA. தலைப்பு நல்ல ஞாபகங்கள். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தபீத்தாள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஓவியம் கற்பிக்கும் எனது மைத்துனர் இயற்கையை அதிகம் நேசித்தவர். இயற்கை பொருட்களை கொண்டு அலங்கார பொருட்களும் செய்வார். அவர் காலமான போது அடக்க ஆராதனைக்காக அவர் விரும்பியிருந்த மாதிரி இயற்கையுடன் தொடர்புடைய படங்கள், அச்சிடப்பட்ட ஆடைகள், இயற்கை பொருள் ஆபரணங்களையும் அணிந்திருந்தனர். வழக்கமான கருப்பு நிற உடைகளுக்கு பதிலாக பறவைகளும் மரங்களும் வரையப்பட்டிருந்த மேற்சட்டையை நான் அணிந்திருந்தேன். அவருடைய மருமகள் அவர் விரும்பிய நிறங்களால் ஆன சட்டையையும், அவருடைய மைத்துனி அவர் கொடுத்த இயற்கை பொருட்களால் ஆன ஆபரணங்களையும் அணிந்திருந்தார்கள். எமது குடும்பத்தினர் தமது செயல்களினால் எனது மைத்துனருக்கு மதிப்பளித்ததை பார்த்ததும் இன்றைய வாசிப்பு பகுதியில் நாம் வாசித்த தபீத்தாள் என்ற சீசியின் ஞாபகம் வந்தது. அவள் பல நற்கிரியைகளை செய்ததால் அவள் மரித்த செய்தியை பேதுருவுக்கு அறிவித்தார்கள். பேதுரு அங்கு வந்தவுடன் அங்கு கூடியிருந்த மக்கள் தபீத்தாள் தங்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி பேதுருவுக்கு சொன்னார்கள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் செய்தாள் என்று வேதாகமம் சொல்கிறது. அவளுடைய செயல்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கடவுள் நம் எல்லாருக்கும் வித்தியாசமான கொடைகளையும் தாளந்துகளையும் தந்திருக்கிறார். தபீத்தாளை போல இல்லாவிட்டாலும் நாம் நேசித்து கடவுளின் அன்பை வெளிப்படுத்தலாம். அது மற்றவர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஜெபம். கிருபையுள்ள கடவுளே, நீங்கள் தந்த கொடைகள் வழியாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளின் கொடைகளால் எனது சமூகத்துக்கு என்ன நன்மைகளை செய்வேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.